உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி கேஸ் லைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு அடிக்கடி அவங்கக்கிட்ட கேஸ் லைட் அப்புறம் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த கில் ட்ரிப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, உங்ககிட்டயே எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அண்ட் அவங்களோட ஜெலசி அப்படியே பப்பரப்பான்னு தெரியும், உங்களை பாராட்டுற மாதிரி பாராட்டி ஆனால் பேக் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க எப்போவுமே. அவங்களாம் உங்களே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மூணாவதாக யாராவது வந்தாலும் உங்களை பற்றி ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்ககிட்ட அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க, மற்றவங்கக்கிட்ட உங்களை டாக்ஸிக்னு சொல்லுவாங்க, உங்ககிட்ட மற்றவங்கள டாக்ஸிக்னு ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களை கிரிட்டிசிசம் மூலயமா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. கிரிட்டிசிசம் உங்கள் க்ரோத்துக்காக கொடுக்குற மாதிரி தெரியாது, உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்கும். ஒரு வளர்கிறதுக்கான கிரிட்டிசிசமாக இருக்காது, உங்கள்கிட்ட புட் டவுன் பண்ணி நான் உன்னை தட்டி வைக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த கிரிட்டிசிசம். ஆப்வியஸ்லி வில் நோ தட் உங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, லிட்டில் பண்ணுற மாதிரி, உங்களை சின்னதாக்குற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அஃபெக்ஷன்ஸ், டினையிங் அஃபெக்ஷன்ஸ், அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, அண்ட் ஈவன் உங்களோட செக்ஷுவல் நீட்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க, வேணும்னே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க வித் ஹோல்டிங் அப்படின்றதுல. அண்ட் உங்களுக்கு எமோஷனல் அட்டென்ஷன் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதாவது வித்ட்ரா பண்ணுறது, உனக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு தெரியாது, நல்லா நிறைய எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்துட்டு டபால்னு ஒரு நாள் பிடிங்கிக்கிட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் என்டைட்டில்மெண்ட், எப்போவுமே அவங்க தான் ஸ்பெஷல்னு நினைப்பாங்க. அண்ட் இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி பாவம், அதனால அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு சாரி கூட ப்ராப்பர் சாரியாலாம் வராது அவங்கக்கிட்டலாம், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சாரி கூட நீ இப்படி நினச்சிக்கிட்ட அதனால நான் சாரி, நான் எதுவும் தப்பு பண்ணல, நீ எப்படி நினச்சிட்ட அதனால சாரி, அந்த மாதிரி தான் இருக்கும். கூட தான் அந்த சாரி கூட இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸ்மியர் கேம்பெயின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கலி உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. எல்லோரும் முன்னாடி திடீர்னு ஒரு நாள் நார்மல் விஷயமா இருக்கும், சப்ப மேட்ருக்கு உங்களை பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணுன்னே வேணும்னே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களை பற்றி உங்கள்கிட்டே காசிப் பேசுவாங்க, அண்ட் இன்னொருத்தவங்கக்கிட்டே உங்களை பற்றி காசிப்ஸ் நிறைய பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் விக்டிம் மாதிரி ப்ளே பண்ணிப்பாங்க. ஓகேவா, அது ஒரு விஷயம். அண்ட் உங்கள் பவுண்ட்ரிஸை மதிக்கவே மாட்டாங்க, ஹேராக கூட மதிக்க மாட்டாங்க. பவுண்ட்ரிஸாவது இதுவாகுது அப்படின்ட்டு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பாவம் இல்லை எனக்கு செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது சொன்னீங்கன்னா உங்களே அதை வச்சு கலாய்ப்பாங்க. இன்னும் இதெல்லாம் கூட செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது பிடிக்காதா அப்படின்வாங்க. பவுண்ட்ரிஸ் மதிக்கவே தெரியாது அடுத்தவங்களது, அந்த மாதிரி இருப்பாங்க. எமோஷ்னலி எப்போவுமே அவங்களுக்கு எமோஷ்னல் நீடு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட. அவங்களுக்கு எப்போவுமே பாராட்டு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட. எப்போவுமே அதுக்கான அந்த ஸ்டெப்ஸும் பண்ணுவாங்க. பாராட்டுறது, ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா நீங்கள் பாராட்டுங்க, அது காமன். பட் ஆனால் இது அப்படி இருக்காது, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் எமோஷ்னல் நீட்ஸு உங்ககிட்ட தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் ஆனால் அதை ரொம்ப மிரட்டி அப்படி தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. எப்பவுமே அவங்க உங்களுக்கு எமோஷ்னலி ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அனத்துவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்சிசிஸ்டிக் டைப்ஸ் கீழே தான் வரும். அண்ட் இது கோவர்ட் நார்சிசிஸ்டிக்னு சொல்லுவாங்க, அண்ட் ஓவர்ட் நார்சிசிஸ்டிக் சொல்லுவாங்க. வெளியில் தெரியும், அதாவது ஒரு சில பேர் கிராண்டியோஸாக இருப்பாங்க, அதுலேயே ஒரு 5-6 டைப் இருக்குது. ஓகேவா, நார்சிசிஸ்டிக்கில். அண்ட் இது பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும், நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க கெத்தா. இன்னொரு நார்சிசிஸ்டிக் பார்த்திங்கன்னா இல்லைங்க நானே பாவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. டீப் டவுன் ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. பாவம்னு சொல்லி போட்டு தள்ளுவாங்க, நானே பாவங்க அப்படின்னு போட்டு தள்ளுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோவர்ட் நார்சிசிஸ்டிக் இருக்காங்க. அதனால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. இஃப் யூ ஆர் டூயிங் அ பிஸ்னஸ் ஆர் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப வீக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். நீங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். பீப்புள் ரீடிங் பண்ணுங்கள், பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எமோஷ்னலி உங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள். எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் கற்றுக்கோங்க அதை பற்றி. ஓகேவா?